நீங்கள் ஆண்டுக்காண்டு இந்த கடைகளை நீங்கள் குறைக்க போகிறீங்களா? அது வெளிப்படையாக உங்களுடைய மானிய கோரிக்கையில் இந்தந்த ஆண்டு இந்தந்த கடைகள் நாங்கள் குறைப்போம் என்று நீங்கள் அறிவிக்கப் போகிறீர்களா? அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுவாக இந்த கட்சி அந்த கட்சிலாம் கிடையாது, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ 717 ஏற்கனவே நான் குறைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இருக்குது. அது எந்தெந்த அந்தந்த மாவட்டத்தில் எந்த கடையை குறைச்சாங்கன்றது அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கே யாருக்குமே தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க நம்பர் வந்தது, நாங்கள் ஆன்லைனில் போட்டிருக்கிறோம் அப்படின்ற நிலைமை இல்லை. லோக்கலில் இருக்கிற எந்த பத்திரிகையிலும் இந்த கடைகள் எல்லாம் குறைத்து விட்டோம் என்ற அறிவிப்பு இல்லை. ஏன்னா அதுவும் தேவை. நீங்கள் சொல்லுவதை போல ஆண்டாண்டுக்கு நாங்கள் குறைக்க போகிறோம் என்பதை நீங்கள் இப்போ சொன்னாலும் சரி, அல்லது உங்களுடைய மானிய கோரிக்கையில் ஒரு வருஷத்துக்கு இத்தனை கடைகளை நாங்கள் குறைக்க போகிறோம் என்று சொன்னால் இந்த அரசு அதற்காக முயற்சி எடுப்பது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுவிலக்கை கொண்டு வந்தவர்களே யார் என்பது நாடறியும். மதுவிலக்கை முதலிலே கொண்டு வந்தவர் நீங்கள் தான். இப்போது அதற்காக வக்காலத்து வாங்கி கொண்டிருப்பவர் நீங்கள் தான். நம்முடைய அவை முன்னவர் அவர்கள் ஒரு பெரிய தெளிவாக ஒன்று கண்டுபிடிப்பை சொல்லியிருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினராக நீண்ட நெடிய காலம் இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கூட இவங்கெல்லாம் நடைபெற்றது. இது திமுக அதிமுகலாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லேன், டைம் பற்றி எடுத்துக்காதீங்க. காங்கிரஸ் பேரியக்கம் ஆண்டு கொண்டு இருக்கிற பொழுது அப்பொழுது நேரு அவர்கள் டேக்சன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அனுப்பினார், எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பினார், இந்த சாராய கடையெல்லாம் திறக்கவே கூடாது அப்படின்னு. அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சார்பாக என்ன சொன்னாங்க தெரியுமா? திருட்டு சாராயம் காவிரி ஆறை போல ஓடுகிறது, அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சாராய கடை இருக்க வேண்டும். அது தப்பான விஷயம் இல்லை. திருட்டு சாராயம் சாப்பிட்டா உடம்பெல்லாம் கெட்டு இன்னும் ஆஸ்பத்திரிக்கு அதிகமாகவே செத்து விடுவோம் என்ற அடிப்படையில் தான் அந்த கருத்து சொல்லப்படுது, வேணுன்றதுக்காக சொல்லப்பட்ட கருத்து அல்ல. அதனால் ஏற்கனவே நீங்கள் அதிமுகவில் அமைச்சராக இருந்த காலத்திலும் அப்பொழுது நடைபெற்றது. அப்போ நீங்கள் அறிவுரை சொல்லி வேணான்னு சொல்லியிருக்கலாம், அதை வேணான்னு சொல்லியிருக்கலாம். ஒன்று. இன்னொன்று, அமைச்சர் அவர்கள் நீங்கள் நல்லா தான் பதில் சொல்கிறீங்க, ரொம்ப சின்ன வயசாக தான் நல்லா பதில் சொல்கிறீங்க. ஆனால் போகிற போகிறதுக்குள்ள ஒரு அடி அடிக்கிறீங்க. என்னென்னா ஊழல்னு எப்பயும் சொல்கிறேன். ஊழல்னு யார் பேசினாலும் சரி அதற்குரிய ஆதாரத்தை சட்டமன்றத்தை தரலாம். மேடையில் எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. மேடையில் ஒரு மாதிரி பேசிக்குவாங்க. ஆனால் ஊழல் என்றால் அதற்கு எப்போ ஆதாரம் தர வேண்டும். ஆதாரம் கொடுத்தா தானே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக முடியும். ஆதாரம் இல்லாமல் சட்டசபையில, எனவே அதை தயவு செய்து நீங்க அவை குறிப்பில் எடுக்கணும். ஊழல்னு சொன்னா உங்ககிட்ட கொடுக்கிட்ட சான்று யாரா இருந்தாலும் சான்று கொடுத்தால்தான். ஏற்கனவே அறிவுறுத்தியது தான் அது. ஊழல் என்ற வார்த்தை மட்டும் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்பு மக்கள் நலத்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டாஸ்மாகில் சென்ற ஆட்சி காலத்தில் ஊழலை குறைத்ததால் வருமானம் அதிகரித்தது என்று மாண்பு அமைச்சர் குறிப்பிட்டார். உடனே நீங்கள் மற்ற திமுக சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அமலாக்கத்துறை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு நீண்ட நெடிய விவரமான அறிக்கையை, நீண்ட நெடிய ஆதாரத்துடன் ஒரு அறிக்கையை எந்தெந்த விதத்தில் யார் யார் அந்த டாஸ்மாக் துறையில் யார் யாரெல்லாம் அந்த பார்ட்டி ஃபண்ட் என்று வாங்கியிருக்கிறார்கள் என்று ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை சென்ற ஆட்சி காலத்தில் இந்த அரசுக்கு சமர்ப்பித்தது. ஆனால் அந்த அரசு உரிய நேரத்தில் எஃப்ஐஆர் செய்யப்படவில்லை, எஃப்ஐஆர் பதிவு பண்ணவில்லை. அதை எதிர்த்து அப்பீல் தான் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க ஆட்சி காலத்திலேயே அதற்கான போதிய ஆதாரங்களும் இருக்கிறது. கண்டிப்பாக இதை யாரும், எந்த ஆட்சி யார் வந்தாலும் அந்த ஆதாரங்களை எடுக்கவே முடியாது, அளிக்கவும் முடியாது. கண்டிப்பாக இருக்கிறது. அந்த ஆதார பிளஸ் அந்த மக்களே சாட்சி. நன்றி. மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார், சீக்கிரமா முடிச்சிருங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. மானிய கோரிக்கை உள்ளே நான் போல இன்னும் இல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆதாரம் கேட்குறாங்க. இது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். மது விலக்கு கொள்கைங்கிறது எங்களுடைய கொள்கை, போதையில்லா தமிழகம் எங்களுடைய கொள்கை.
ஆட்சிக்கு வந்த பின்போ ஆட்சிக்கு வருவதற்கு முன்போ இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, எந்த தொழில்களிலும் நாங்கள் ஈடுபட்டது கிடையாது. முக்கியமாக மதுவில். ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவுடைய ட்ரெஷரர் சாராய ஆலையை நடத்துகிறாரா இல்லையா? ஒரு கேள்வி. திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் சாராய ஆலையை நடத்துகிறாரா இல்லையா? அப்ப சாராய ஆலையை நடத்தி கொண்டு டாஸ்மாக் நிறுவனம் மூலம் ஆர்டர் வந்து யார் வாங்கினது? அப்ப இது பேர் தான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அரசே, திமுகவே அரசு, திமுக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க, திமுகவுடைய பொருளாளர் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க, திமுகவுடைய ஐடி மினிஸ்டர் இருக்கிறவர் சாராய மினிஸ்டர் நடத்துறாங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலையும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்டு வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. நீ பேசணுமா? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். அவர் துறையில் மிக சிறப்பாக பணியாற்றியவர். என்போர்ஸ்மெண்ட்டில் அது எந்த செய்திகள் கிடைச்சாலும் அது ஒன்றும் பெரிய 100% உண்மை அல்ல. என்போர்ஸ்மெண்ட் ஒரு வகையான போலீஸ் தான். அது ஒரு வழக்குகள் ஒரு துறை சார்பாக வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தில் இருக்குது. நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கை பொறுத்தளவுக்கு அது எந்த சைடாக இருந்தாலும் அது பொருள் கொடுத்து சட்டமன்றத்தில் விவாதிக்கக்கூடாது என்பதே ஏற்கனவே விதி. அது உங்களுக்கே தெரியும். அது எந்த நிகழ்வாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் இருந்தால் விவாதிக்க முடியாதுங்க. ஒரு நிமிஷம், ஒரு விளக்கம் மட்டும் சொல்றேன். இந்த பொருள் தொடர்பாக வழக்காடு மன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதுன்னு அதோடு நிறுத்திக்கலாம். வழக்குகளுக்குள்ளே போய் அதை பற்றி விவாதிப்பதும் அதை பற்றி கருத்து சொல்வதும் தான் தவறே தவிர, இந்த தேதியில் இந்த பொருள் பற்றி ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கு சொல்ல தவறில்லை. அவர் என்ன சொல்றாரு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாரு. இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா இல்லையான்றது ஒரு ஃபேக்ட். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதில் ஒன்றும் அதுக்கான ஆதாரம் கூட தேவையில்லை. அதுவே வழக்காடு மட்டும் இருந்து அதுக்குள்ளே போய் சொன்னாதான் தவறு இல்லைங்க. பெண்டிங் பிஃபோர் த கோர்ட், அதில் நீங்கள் இல்லைங்க, ஒரு வழக்கு பதிவு இந்த பொருள் குறித்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ல தப்பில்லை. ஆனால் வழக்கு விவரங்களுக்கு போய் அதை பற்றி விவாதிப்பதும் கருத்து சொல்வதும் தவறு. என்போர்ஸ்மெண்ட் சார்பாக ஒரு வழக்கு இருக்கிறது என்று அவர் சொல்லியிருந்தா அதை பற்றி நான் முறையிட மாட்டேன். அதில் ஆதாரம் இருக்கிறது, என்போர்ஸ்மெண்ட்டில் ஆதாரம் இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தல் தான் நாங்கள் வரேன். அதனால பொதுவாகவே வழக்கு மன்றத்தில் இருப்பது நாம் எப்பொழுதும் இங்கே விவாதிப்பதில்லை. ஒன்று. மற்றொன்று, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எதுவாக இருந்தாலும் ஆதாரத்தை உங்களிடத்தில் கொடுத்து விட்டு தான் பேசணும். 2. நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சம்பந்தம் இல்லாமல் இது இல்லாமல் தேர்தல் நேரங்களிலே தொழில் ஆரம்பிக்கிற தொழிலதிபர்கள் அரசியல் கட்சிக்கு இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த இயக்கமாக இருக்கட்டும் அல்லது அதிமுக இருக்கட்டும், அரசியல் இயக்கங்கள் எந்த அரசியல் இயக்கங்களாக இருந்தாலும் தொழிலதிபர்கள் அதிகாரப்பூர்வமாக வங்கியின் மூலமாக நன்கொடையாக தருகிறார்கள்.
அது எதற்காக நன்கொடை கொடுக்கப்பட்டது என்பது வாங்குவவர்களுக்கும் கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும். சுப்ரீம் கோர்ட்ல மிகப்பெரிய வழக்கு வந்து அதை பற்றி விவரங்கள் எல்லாம் ஊடகங்கள்ல வந்து தெரியல தெரியும். அதனால வழக்கு, அதாவது கணக்கில் கொடுக்கிற பணம் ஒரு தொழிலதிபர்கள் கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் தான் என்னுடைய அருமை நண்பர், இன்னும் சொல்ல போனா நீண்ட நாள் என்னுடைய நண்பர் மார்டின் அவர்கள் அவர் கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னாக்கா, ஏன் அவர் கொடுத்தார் தொழிலதிபர் என்று கேட்பதுதான் சரியா இருக்க முடியும். அது இங்க பகிர்ந்து கொள்வது என்பது அது சரியா இருக்காது. அது நீங்க தவிர்த்தணும், அது எடுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒண்ணு. இன்னொன்று, எங்கள் கட்சியை சேர்ந்த பொருளாளர் அவர்கள் சாராய தொழிற்சாலை நடத்துகிறார் என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது நாம நேரடியாக போய் பொருளாதாரம் பண்ணிட முடியாது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு எல்லா தகுதிகள், குவாலிஃபிகேஷன், அப்ளிகேஷன் போடுறதுக்கெல்லாம் தகுதி இருந்தால் தான் அரசு தான் லைசன்ஸ் தருது. அதனால அது முறையாக அவங்க ஏற்க போட்டிருப்பாங்க. தொழில் என்ற அடிப்படையில் ஆரம்பிப்பாங்களே ஒழிய அது திமுக பொருளை ஆரம்பிக்கலாமா அப்படிலாம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. அது